ஜெயமாம்ஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்க போறோம்? வீடியோக்குள்ள போறோம் 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 போறோம். வெல்கம் டு ஜெயமாம்ஸ் கிச்சன். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்ன டிஷ்ஷுன்னு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாத்தா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறாரு, என்னென்ன பொருள் வச்சு செய்ய போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுபடுறது தெரியும். இது கூட என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுவும் வறுக்கணும். அது எப்படின்னா, இது ஓரளவுக்கு வறுந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து அரைக்கிற பதத்துக்கு எடுக்கணும். இப்போ தேங்காய் போட்டாச்சு. ஏற்கனவே கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுந்ததுக்கப்புறம் இதை போட்டு இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரியான மசாலா தான் இது. எப்பயுமே நம்ம கடையில் மசாலா வாங்கி
ஏன்னா வெங்காயத்துக்கூடயே நம்ம தக்காளியை போட்டுட்டோம்னாக்கா வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது, ரெண்டும் ஈவனாக இருக்காது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டோன்னா ஓரளவுக்கு அது சேமாக இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், முழுசாக அந்த கத்திரிக்காய் வந்து இந்த குழம்புக்கு எப்பயுமே வந்து அப்படியே ஒரு கத்திரிக்காய் எடுத்து நாளாக கீறிட்டு அது அப்படி தான் போடணும். ஏன்னா கட் பண்ணிட்டாக்கா ரொம்ப குழஞ்சிடும், கத்திரிக்காய் வந்து ரொம்ப வெந்து இதுவாகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே அப்படியே இது பண்ணிக்கணும். இது லைட்டாக இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. மஞ்சத்தூள் வந்து எல்லா சமையல்லையும் நம்மளோட காரக்குழம்பு எல்லா சாம்பார் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் ஏன்னா பொதுவாகவே கிருமிநாசி சொல்லுவாங்க. ஸோ இதில் எதனா நம்மளுக்கு இதுவாக இருந்ததுனாக்கா மஞ்சள் சேர்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டாச்சு. இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா அந்த வதங்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கலரே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி லவண்டர் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த கலர் அப்படியே போயிடும். லைட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஷ் கலர் மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும். இது வந்து எண்ணெய் இருக்கும், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து இது அது பேரே அதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு வதங்கிறதுக்காக. நம்ம தேவையான உப்பு வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த குழம்பு வைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து இதில் எண்ணெயை வந்து இந்த வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஏன்னா விட்டு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டு செய்கிறீங்களோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் 2 நாள் கூட வச்சுக்கலாம் இதை சூடு பண்ணி. அதே மாதிரி தான் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இந்த மிளகாத்தூள் போட்டு இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம், அதாவது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா இந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயுமே எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதை நல்லா வந்து அப்படியே வதக்கிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே பார்ப்பீங்க, அது அந்த கத்திரிக்காய் கலர் பாருங்கள் மாறி போச்சு இல்லையா. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 2 3 4 4 டம்ளர் ஊற்றிருக்கு. ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா, 4.5 டம்ளர். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை வந்து சேர்க்கணும். இன்னும் 1 டம்ளர். ஸோ இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகிடும். நம்ம ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கோம்னாக்கா அதை வந்து இது பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ புளி தண்ணி சேர்க்குறோம். அந்த திப்பி இல்லாமல் அழகாக வடிகட்டி அந்த புளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு வடிகட்டி அந்த திப்பி இல்லாமல் போடணும். ஏன்னா புளி அந்த திப்பி இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த திப்பி அதில் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை வந்து எப்படியும் நீங்கள் புளி தண்ணி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது இது வந்து இந்த புளியை வந்து கொதிக்கணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு, அந்த புளியோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இதை கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது பாட்டு நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா இந்த விழுது, தேங்காய் எல்லாம் போட்டது, அந்த விழுதை வந்து இப்போ சேர்க்க போகிறோம். இந்த பதம் பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கும்போது இதை சேர்த்துட்டோன்னாக்கா குழம்பு வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இதில் ஏற்கனவே கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் தேங்காவும் வந்து வறுத்துருக்கோம். கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துருக்கோம், தேங்காவையும் வறுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைச்சி
இதில் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க சுண்டும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், ஆயில் அப்படியே மேலே தெரியுது இல்லையா? இந்த அளவுக்கு ஆயில் போட்டு வச்சோன்னாக்கா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இது பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அது மேலே வந்து நெல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் போடலை. ஸோ அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.